அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 28/9/2025 புரட்டாசி மாதத்தின் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி. முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய இந்த நாள்ல இன்று மாலை 4:30 6 மணிக்குள்ள வரக்கூடிய ராகு கால நேரத்துல இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யுங்க. தீராத நோய் தீர, தீராத கஷ்டம் தீர, குறிப்பாக குடும்பத்தில் நிம்மதி நிலைத்திருக்க இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒத்துமையே இல்லைங்க, எங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது, வீட்டுக்குள்ளே ஏண்டா போகிறோன்னு இருக்குது, சரி வீட்டில் தான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி வேலைக்கு போனால் வேலைக்கு போகிற இடத்துலையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை மேலே பிரச்சனையை சந்தித்து மனசே ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நாளில் வரக்கூடிய ராகு கால நேரத்தை தவற விடாதீங்க. சப்போஸ் என்னால் இந்த நாளில் செய்ய முடியலைங்க, மாதவிளக்கு நிமித்தமாக செய்ய முடியல, இல்லை நான் வெளியில இருந்தே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அடுத்து ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியில் ராகு கால நேரத்தில் தவறாமல் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இப்போ நவராத்திரியோட இந்த கடைசி 3 நாட்கள் கலைமகளுக்குரியது. உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம், பேகு, ஷூ இதை மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்க நினைத்தாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை கேது பகவானுக்குரிய ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சிறிய மஞ்சள் நிற துணி சின்னதாக எடுத்துக்கோங்க. அதில் 9 கொள்ளு பயிருன்னு சொல்லுவோம் இல்லையா, காணம் அப்படின்னு சொல்லுவாங்க, கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளு பயிரை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதாவது அந்த 9 கொள்ளு உங்கள் கையில் பதியணும். வலது கையில் வச்சு அழுத்தி பிடிச்சி உங்கள் பிரச்சனை தீரணும்னு மனதார வேண்டிட்டு அந்த கொள்ளு பயிரை அந்த துணியில் வச்சு ஒரு சின்ன முடிச்சா கட்டிக்கோங்க. கட்டிட்டு ஒரு அகல் விளக்கிடுங்க. அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த கொள்ளு மூட்டையை தூக்கி அதில் போடுங்க. போட்டு தீபத்தை பொருத்தி கிழக்கு திசையை நோக்கி வச்சிருங்க. கிழக்கு திசை நோக்கி பூஜை அறையில் முருகப்பெருமான் முன்னாடி வச்சிருங்க. விநாயகருக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தீபம் ரொம்ப சிறப்பானது. விநாயக பெருமானின் அருளாலும், துர்க்கையின் அருளாலும், முருகனின் அருளாலும், கேதுவின் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். இப்போ இந்த தீபம் குறைந்தது 48 நிமிடங்கள் எரியணும். 48 நிமிடங்கள் 4:30 to 6 ராகு காலம். அதில் நீங்கள் அந்த குறிப்பிட்டு ஒரு 48 நிமிடங்கள் இந்த தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு அந்த முடிச்சை எடுத்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வச்சு அதன் மேல் கொஞ்சம் கற்பூரம் போட்டு எரிச்சிருங்க. அந்த கொள்ளு வெடிக்க வெடிக்க உங்கள் பிரச்சனைகளும் தூள் தூளாக போயிடும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.